ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்கறது யாருன்னா கவிதா, கழுகுமலை கவிதா அம்மா. அதாவது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒப்பாரி பாடல் யூடியூப்பில் படிக்க தெரியுமா, இந்த பாடலுக்கு சொந்தக்கார், இந்த குரலுக்கு சொந்தக்கார் இவங்க தான். இப்போ இவங்களை பற்றி தான் இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் பார்த்துருக்கோம். அம்மாவை பற்றிய வாழ்க்கை வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிடும். அம்மா, உங்களுடைய பேர்? என் பேர் வணக்கம் ஐயா. என் பேர் உண்மையான பேர் கணேசன். இப்போ இந்த கிராமிக நிகழ்ச்சிக்கு வந்தனால என் பேர் கவிதான்னு மாற்றிருக்காங்க. நான் 4 படிக்கையில் தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். எங்கள் வீட்டில் என் கூட பிறந்தது 6 ஆம்பளைங்க 3 பொம்பளைங்க. எங்கள் வீட்டில் போகக்கூடாதுன்னு இந்த நிகழ்ச்சி தான் என்னை பிடிக்கும்னு சொல்லி வந்தேன். இந்த நிகழ்ச்சி கலைமகளை நான் நல்லா மதித்தேன். நான் நல்லா தான் இருக்கேன். அதனால் ஊர் உலகமெல்லாம் நான் 4 படிக்கல போயிருந்தேன். எமிச்சார் இறந்த புதுசில் நான் இந்த நிகழ்ச்சி பண்ணினேன். அன்றைக்கி தான் பவுட்ரு போட்டு காலைல சிலங்கட்டி ஆடினா அது நாள் வரைக்கும் இது வரைக்கும் நான் போய்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு 45-50 வயசு ஆக போகுது. இவ்வளோ நாள் நான் எல்லா உலகத்தில் என்னால் ஏண்ட தொழில் பார்க்க, என்னால் ஏண்ட இது பண்ணேன். எனக்கும் தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் கலை உலகத்தை சொல்லி கொடுத்தேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையில கிழக்கு அடிக்க எங்கள் தாத்தா கூட வருவேன், சிங்கி அடிக்கும்போது. அப்பையிலேருந்து இப்போ 2026 ஆகிட்டு, இத்தனை வருஷமும் அதே மேக்கப்பு, அதே ஸ்டைலு, அதே ஆட்டம், அதே பாட்டு, அதே குரல். அது எப்படி ஏங்க? அது நம்ம உடம்பு பொறுத்து. சில பேர் சொல்லுவாங்க கண்டத கலையெல்லாம் தின்னுட்டு அது இதுன்னு பண்ணுவாங்க. நான் என் உடம்பை நல்ல பாதுகாப்பாக வச்சுக்கிட்டேன். கலைமகளை நான் மதிப்பேன். கலைமகளை நமக்கு உயிர் கொடுக்காங்க. அவங்கள மதித்து நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் நல்லாவே இருக்கேன். உங்களுடைய வயசு இப்போ? எனக்கு 55 வயசு ஆகுது. 55 வயசு. 55 வயசு ஆயிடுச்சு. இன்னும் இந்த தொழில் ஓடிக்கிட்டு இருக்கு. தொழில் நல்லா இல்லை, உங்கள் வேஷம் சரியில்லை, உங்கள் வேஷப்படுத்தும் சரியில்லை, நான் தானே கலையை நிப்பாட்டிடுவேன். என்னைக்கு சொல்கிறாங்களோ நீங்கள் நிப்பாட்டு வருவீங்க. யாராச்சும் ஒரு ஊரில் அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் நான் அப்படியே நிப்பாட்டுவேன். எனக்கு இவ்வளோ நாள் போதும், நான் நல்லா தான் இருக்கேன். நான் எல்லா இடத்துக்கும் போகாத ஊர் கிடையாது. எல்லா இடத்துக்கும் இருக்கேன். நானும் 10 பேருக்கு தொழில் சொல்லி கொடுத்துருக்கேன். அம்மாட்ட தொழில் படித்த ஒரு ஆள் இவங்களும். 10 வருஷத்துக்கு மேலே அம்மா கூட வந்து தான் தொழிலெல்லாம் பழகியிருக்கேன். எனக்கும் அவங்க என்னை முன்ன விட்டு குறைகள் நிறைகள் இருந்தாலும் அவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்து என்னை நல்லபடியாக கொண்டு வராங்க. உங்கள் பேர்? என் பேர் சந்திரலேகா. எனக்கு அழுகுமலை. எல்லாரும் தொழிலை மதிங்க. இது கேவலம் கிடையாது. இதுவும் ஒரு தொழில் தான். கலைமகளை எல்லாரும் நல்லா மதித்து நீங்கள் வாங்க, நல்லா இருப்பீங்க இன்னைக்கு. அதனால் நான் செம்மையா செட்டு கூட குளத்தில் செம்மையா செட்டு கூட 30 வருஷம் இருந்தேன். அவங்க இறந்த பிறகு மக்களோட பண்ண நான் ரொம்ப கலையை கற்றுக்கிட்டு செம்மாங்க பாடல், உப்பாறு பாடல், சுரோட பாட்டு எல்லாமே மக்களோட தான். வக்கீல் முகிலுமே கற்றுக்கிட்டீங்க. ராமலிங்கம் சேர்ந்த வக்கீல். ராமலிங்கபுரம் வக்கீல் முருகன் செட்டு, அது மூலியமாக கற்றுக்கிட்டீங்க. அவங்க நல்லா இருக்கணும். அவங்களால நான் தொழில் நல்லா கற்றுக்கிட்டேன். அரைக்குறைய தெரிஞ்ச கலையை கூட நான் முழுவதும் கற்றுக்கிட்டேன். அதுக்காண்டி ஒரு சின்ன பிரச்சனை நாங்கள் யாராவது கேட்பாரு கற்றுக்கிட்டு என்னை ஒரு மாதிரி பேசுனாங்க, பேச்சு சரியில்லை சொல்லி நான் விலகிக்கிட்டேன். இப்போ நான் தனியாக செட்டு வச்சு மூலவரந்தாடி மதியாளம் கூட நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால் ஏண்ட தொழில் பார்க்க மக்கள் நமக்கு ஆதரவு கொடுக்காங்க. என்னுடைய பாட்டுக்கு 4 பேர் கைதட்டு உசில் அடிப்பு இருக்குது. எனக்கு அதே போதும். என்னை யாருமே ஒரு மாதிரியே பேசுனாங்க, உங்கள் வேஷ பொருத்தம் சரியில்லை, உங்கள் ஆட்டம் சரியில்லை அப்படின்னா நான் அந்த அன்றைக்கி நின்றுக்கிட்டு. எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. நான் போகாத குஜராத், பாம்பே எல்லாரும் சும்மா சொல்லுவாங்க நான் டிவி புகழ், வானொலி புகழ், அந்த புகழ். அதெல்லாம் பொய். நான் பண்ண உண்மையான வானொலி பொதுக்கி டிவிக்கு மெட்ராஸ் போயிருக்கோம். வானொலிக்கு 6 மாதத்துக்கு இருக்கோம், 3 மாதத்துக்கு இருக்கோம். நாங்கள் வானொலி புகழெல்லாம் போனோம். இப்போ வானொலி ஒன்றும் எடுபடலை. அதனால் இல்லை, நான் நல்லாவே இருக்கேன். நான் முக்கால்வாசி கலையை சின்ன வயசுலேருந்து புலத்திராட்சியில் 30 வருஷம் இருந்தேன். அவர் சண்முகையா எவ்வளோ கவிதா இந்த கோடாங்கிப்பட்டில் இருக்கோமா, அவங்க தான் நாங்கள். அவர் இறந்தார். அது பிறகு வக்கீல் முருகன் கூட சேர்ந்தேன். ராமலிங்கம் சேர்த்த வக்கீல் முருகன் கூட சேர்ந்தேன். நல்ல கலைகள், நல்ல பொருத்தம், வேஷ பொருத்தம், பாட்டுக்கு, கதைக்கு எல்லாம் ஒத்தஞ்சு போச்சு. யார் செஞ்ச தீவனையோ, யார் செஞ்ச கேடு கெடுதலையோ எங்களை பிரிச்சுட்டாங்க. நான் இப்போ தனியாக வேறு செட்டு வச்சு ஒரு ஆளு கூட போய்கிட்டு இருக்கேன். நீங்கள் அதிகமாக தொழில் கற்றுக்கிட்டதப்போ? அதிகமாக தொழில் கற்றுக்கிட்டது இப்போ எனக்கு இப்ராஹிம்னு சொல்லி ஒரு முஸ்லீம் அவங்க தான் எனக்கு சொல்லி கற்றுக்கிட்டாங்க. 15 வருஷம் என்னை பவுட்ரு போட்டு எல்லாமே பெத்த பிள்ளைனாக்க வச்சுருந்தாங்க. அவங்க இறந்த பிறகு அதே செட்டில் நான் இருந்து 30 வருஷம் தொழில் பார்த்தேன். தொழில் பார்த்த உடனே செம்மையாகவும் குடிச்சிட்டு அவங்க வீட்டம்மா இறந்து போனதுனால கவலைப்பட்டு அவளும் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து போயிட்டாங்க. இறந்து போனதுலேருந்து பழையபடி நான் வீட்டில் இருந்தேன். வக்கீல் முருகன் என்னை கூப்பிட்டாங்க. நீங்கள் தொழில் கடை ஏன் வீட்டில் இருக்கணும், நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவங்க கூட ஒரு 10 வருஷம் தொழில் பார்த்தேன். இப்போ இவங்க சேராதவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்க நல்லா இருக்கு, இவங்க நல்லா இருக்காங்க. தொழில் உண்மையான தொழில் கலையை கற்றுக்கிட்டவங்க தான் தொழில் பார்க்க முடியும். சும்மா குண்டியில் நாற்றிக்கிட்டு எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், படித்தான், பாட்டை கெடுத்தான்னா இதெல்லாம் கதைக்கு உதாது. ஒரு சபையில் நின்னோம்னா ஒரு பாட்டை, ஒரு ஒப்பாரா, ஒரு சினிமா பாட்டினாலும் படிக்க கற்றுக்கிடணும். அவங்க தொழில் பார்க்கணும். சும்மா சும்மா இப்படி சும்மா ஆடிக்கிட்டு வச்சுக்கிட்டு இல்லைன்னா உயிரை கொடுத்து மைக்கில் பாடினவங்களுக்கும் அந்த பேர் தான், பாடாதவங்களுக்கும் அந்த பேர் தான். சும்மா 4 பேருக்கு ஃபோன் நம்பரை கொடுக்க, அவனை அங்கே வர சொல்ல, இங்கே வர சொல்ல, இந்த மாதிரி தொழிலில் நான் கிடையாது.
அது. நான் வந்து ஒழுங்காக கலைமகளை மதித்து நான் நல்லாவே இருக்கேன். எனக்கு வருமானமே நான் வீடு 15 வீடு கட்டி விட்ருக்கேன், 10 20 கடை கட்டி விட்ருக்கேன். ஒரு மாதத்துக்கு வருமானமே எனக்கு வந்து 65,000 ரூபா வருமானம் வருது. இந்த கலையால் தான் நான் வந்து நல்லபடியாக இருந்தேன். இப்போவும் இந்த கலையால் தான் இருக்கேன். இந்த கலை என்றைக்கு ஊரில் எவனாச்சும் உனக்கு வேஷ பொருத்தம் சரியில்லை, உன் மேக்கப் சரியில்லை, நீ இந்த மேலுக்கு வேஷம் கட்டி ஆடலாமான்னு சொல்லிட்டாங்கன்னா நான் அந்த கலையை நிப்பாட்டுருவேன். அதான் என்னுடைய இது. நம்ம ஊர் மக்களே, தமிழ்நாட்டு மக்களே, என்னை பார்த்தவங்க நல்லா இருக்குன்னு சொன்னால் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி திட்டினாலும் சரி, திம்னாலும் சரி, என்னுடைய வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. உச்சி மதியம் ஆகிடுச்சு, அடி திரும்பிருச்சு. நான் வைக்கல் முருகன் கூட தான் இருந்தேன். இப்போவும் வைக்கல் முருகன் கூட எங்கே போனாலும் பேர் முகல் தான் வாங்கினோம். அதுக்கு பிறகு யாரை வச்சு ஆடுதாலும் அது நமக்கு தெரியாது. இல்லாதவங்க வந்து அந்த மாதிரி பண்ணி எங்களுக்கு 2 பேர்த்தையும் பிரித்து விட்டாங்க. வைக்கல் முருகன் கூட இருந்து ரொம்ப தெம்மாங்கு பாட்டு, ஏசல் பாட்டு, சொலோட பாட்டு, எங்கள் 2 பேர்த்துக்கு அண்ணன் தம்பி மாதிரி தான் நடிப்பேன். அவர் வந்து வைக்கல் முருகன் வந்து எனக்கு அண்ணனாக நடிப்பார், நான் அவளுக்கு தம்பியாக நடிப்பேன், தங்கச்சியாக நடிப்பேன். அப்படி காமெடி பாட்டு சிரித்து வவுத்தலி பிடிச்சி போய் இன்றைக்கி வைக்கல் முருகன் சொல்லி ராமலிங்கத்தை வைக்கல் முருகன் யூடியூப் சேனல் அடித்து பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டும் என் ஆட்டமெல்லாம் வரும். அவளை விட்டு பிரிஞ்சு வந்தேன். இப்போ வந்து இவளுக்கு தொழில் சொல்லி கொடுத்தேன். இல்லையா என் பிள்ளை அவளை சொல்லி கொடுத்தேன். இப்போ அவளும் கலையை கற்றுக்கிட்டேன். எங்களால் ஏண்ட தொழில் நாங்கள் கற்றுக்கிட்டோம். வணக்கத்தோட நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.